ஹாய் ஹலோ வணக்கம். டுடே vlog பார்க்கலாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா வாழைக்காட்டில் களை எக்கச்சக்கமாக வளர்ந்து வந்துருந்துச்சுங்க. அந்த களை எடுக்கிறதுக்காக ஆட்கள் வந்திருந்தாங்க. இந்த மாதிரி இருக்கிற இந்த களையெல்லாம் பார்த்திங்கன்னா இப்படி க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. பார்த்திங்கன்னா 2 காட்டில் போட்டிருந்தோம். மேல் காடு வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ 2வது காட்டில் க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. இது பார்த்திங்கன்னா ஈவினிங்குள்ளே க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. களை எடுத்துருக்கிறவங்களுக்காக டீ வந்து நாங்கள் மார்னிங் 1 டைம் ஈவினிங் 1 டைம் கொடுப்போம். ஈவினிங் டைம் கொடுக்கறதுக்காக நான் டீ போட வந்துட்டேன். டீ பார்த்திங்கன்னா ரெடி ஆகிட்டுருக்கு. இந்த டீ ரெடி பண்ணிவிட்டு அவங்களுக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு வாழைக்காடெல்லாம் பார்த்துட்டு அவங்க எந்தளவுக்கு எல்லாம் க்ளீன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத ஒன்ஸ் பார்த்துட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா வாழைக்காட்டிலே பார்த்திங்கன்னா மாஞ்செடி வச்சுருக்கோம். அந்த மாஞ்செடி வந்து நல்லா தழைஞ்சு வந்திருக்கு. எந்த அளவுக்கு தழைஞ்சு வந்திருக்குன்னு நீங்களே பாருங்கள். ஒரு 20 செடியாட்டம் வச்சுருக்கோம். அதில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தழைஞ்சு வந்திருக்கு மாஞ்செடி. அந்த மாஞ்செடியை பார்த்துட்டு அதுலேயே மாஞ்செடிக்குள்ளேயே வந்து தென்னம்பிள்ளை வச்சு அது வளர்ந்து வந்துட்டுருக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வாழைக்காடு மேல்காடு வந்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எல்லாம் பில்லு எல்லாமே எடுத்து வெளியே தள்ளிட்டாங்க. மேல்காடு க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு இப்போ கீழே போய் க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தட்டக்காட்டில் மயில் வந்துருச்சுன்னு சொல்லி அதை விரட்டுறதுக்காக போயிருந்தேன். மயில் விரட்டிட்டு வர்ற வழியில் பார்த்திங்கன்னா அப்படியே வீட்டில் வந்து செம்பருத்தி செடி வச்சுருந்தோம். அதில் வந்து மஞ்சள், ரோஸ் அண்டு ரெட்டு இந்த 3 வச்சுருந்தோம். மஞ்சள் பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு பூ பூத்துருக்குன்னு உங்களுக்கே தெரியும். பார்த்திங்கன்னா அது பார்க்க ஒரு அழகாக இருந்துச்சு. மஞ்சள், ரோஸு, ரெட்டு இது வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 மல்லி செடி, அப்புறம் அரளி செடி பார்த்திங்கன்னா இப்போ தான் வச்சு ஒரு 2 வீக்ஸ் ஆச்சு. இப்போ தான் வந்து வளர்ந்துட்டுருக்காரு. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா முல்லை செடி அண்டு ஜாதி முல்லை இதெல்லாம் வச்சுருக்கோம். நீங்கள் உங்கள் வீட்டில் என்னென்ன செடியெல்லாம் வச்சுருக்கீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்படி என்ன செடி வைக்கலாம் இன்னும் அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் ஈவினிங் பார்த்திங்கன்னா வாழைக்காடு களை எடுத்ததுக்கு தண்ணி விடணும்னு சொல்லி அதுக்கு தண்ணி விட்டுட்டு டுடேவோட vlog வந்து முடிச்சாச்சு. தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.